ஓசூரில் ஸ்ரீ பர்வதர்சினி உடனுடைய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நாளை நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புதிய வசந்த நகர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பர்வதர்சினி உடனுடைய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழா நிகழும் மங்களகரமான விசுவாசு வருடம் மார்கழி மாதம் 29வது நாள் நாளை 13/1/2026 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று தசமி திதியும் விசாக நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் ஸ்தான தேவதைகளுக்கு கலச பூஜைகள், கணபதி பிரார்த்தனை, மகா சங்கல்பம், கணபதி பூஜை, 108 சங்கு பூஜை, ஹோமங்கள், அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறும் அன்புடன் கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அன்று மாலை 5 மணி அளவில் சப்த ஸ்வரங்கள், பக்தி பாடல்கள், கச்சேரி உள்ளிட்ட எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். ஒசூர் புதிய வசந்தநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பர்வதவர்தினி ராமலிங்கேஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. நாளை 13ஆம் தேதி நிறைவு நிகழ்ச்சியை முன்னிட்டு சரியாக காலை 8 மணி அளவில் மங்களார்த்தி பூஜை நடைபெற உள்ளது. 108 சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. அதை தொடர்ச்சியாக அன்னதானம் நடைபெறும். மாலை சரியாக 4 மணி அளவில் பக்தி பாடல் சப்தசுரங்கள் திரு பாலு அவர் தலைமையிலே நடைபெற உள்ளது. அதை தொடர்ச்சியாக சரியாக 6 மணி அளவில் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர பர்வதவர்தினி உற்சவ விழா மிக சீரும் சிறப்பாக புதிய வசந்தர் முதல் ஜெயஜனர் 11 முழுவதும் ஊர்வலம் சென்றுள்ளது. ஆகையால் பக்த கோடிகள் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரரை ஆசி பெற்று உங்கள் நோய்களை குறைகளை பகவானிடம் வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இந்த கோயிலிலே மிக சக்தி வாய்ந்த கோவில். தயவு செய்து பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் வந்து கோயிலிலே உங்களை பிரார்த்தனைகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அதை தொடர்ச்சியாக சரியாக மாலை 5 மணிக்கு 1008 விளக்கு பூஜை நடைபெற உள்ளதால் தவறாமல் தாய்மார்கள் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி. ஓம் நம சிவாய.